வாழ்வை வாழவே என் வாழ்வை வாழவே. அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சியை மேற்கொண்டது பிரதமர் மோடியின் அரசுக்கு மற்றுமொரு பின்னடைவு என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் பாபி நகரத்தில் இருக்கும் பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தில் இன்ஸ்பயர்டு கேம்பிட் 2026 என்ற பயிற்சி நடந்தது. அதில் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இராணுவங்கள் இணைந்து கூட்டு பயிற்சிகளை மேற்கொண்டன. இது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு மற்றும் ஒரு பின்னடைவு என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் பாகிஸ்தான் தங்களுடைய கூட்டாளி என்று சென்ற ஆண்டு அமெரிக்காவின் முன்னாள் இராணுவ ஜெனரல் மைக்கேல் குனிலா கூறியிருந்தார். மேலும் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்து வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய பாகிஸ்தான் இராணுவ தலைமை தளபதி அசீம் முனிரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல முறை பாராட்டியுள்ளார். இப்போது பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவின் இராணுவ வீரர்கள் இணைந்து பயிற்சிகளை மேற்கொண்டதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது என்று ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தன்னைத்தானே விஸ்வகுருவாக அறிவித்து கொண்டவரின் ராஜதந்திரங்களுக்கு ஏற்பட்ட மற்றொரு பின்னடைவாகும் என்று பிரதமர் மோடியை மறைமுகமாக ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார்.